பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ராணியும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே விட்டாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். ஒரு வேத போதி வாசிக்கலாமா? சங்கீதம் 67 வசனங்கள் 1-2. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இங்கே தாவீது ராஜா அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தாவே, எல்லா ஜாதியாரும் உம்முடைய மகிமையை காணும்படியாய் எங்களுக்கு இறங்கி எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்று வேண்டுதல் செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே பலவித இக்கட்டுகள், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியிலே அப்பா நான் என்ன செய்வேன்னு சொல்லி கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கீங்களா? தாவீதை போல நாமும் இந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுக்கலாம். அப்பா, எங்களை சூழ்ந்திருக்கிற சகல மனிதர்களும் சகல ஜாதியாரும் உம்முடைய மகிமையை காணும்படியாய் எங்களுக்கு இறங்கி எங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்களை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்ம கேட்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. அப்பா, நமக்கு நன்றி, நன்றிப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதப்பா. நன்றி, நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. அப்பா, தாவீதை போல நாங்களும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அப்பா எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க தைரியம் கொண்டிருக்கிறோம். அப்பா, அப்பா, உம்முடைய மகிமை சகல ஜாதியாரும், பாஷைக்காரரும், எங்கள் அண்டை அயலகத்தாரும், எங்கள் உடன் பிறப்புகள், எங்கள் குடும்பத்தாரும் காணும்படியாய் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி அப்பா எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்கள் மேல் நினைவாயிருந்து அப்பா எங்களை ஆசீர்வதித்து அப்பா எங்கள் மேல் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவீராக. இப்பொழுது மடியாளோடு இணைந்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என்னென்ன தேவைக்காக, என்னென்ன கவலையோடு, கண்ணீரோடு, பலவீனத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்களோ ஒவ்வொருவருக்கும் இறங்கி நீரா கண்ணோக்கி அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி, கனமும், வல்லமையும், பலனும், ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.